கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு காலையில் நான் எழுதின பாட்டு ஜெயம் ஜெயமேன்னு ஒரு பாடல். அதோடைய ஒரு சரணம், ஒரு ஸ்டான்ஸாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் இது இருக்குது. பாடலும் இருக்குது யூடியூப்பில். ஜெயம் ஜெயமே. அதை கேட்காதவர்கள் கூட போய் கேட்டு பாருங்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்ன்றதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஆழமாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை மட்டும்தான் நம்ம விடுதலை செய்ய முடியும். அதில் அந்த வரிகள் எப்படி வருதுன்னா, நான் விசுவாசித்து எழுதின வரிகள் ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே, சபைகளை கட்ட உதவி செய்பவரே, வீடுகளை கட்டவும் உதவி செய்கிறவரே அப்படின்னு அந்த வரிகள் வருது. இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் வராரு, நீங்களாம் என்ன ஊழியம் செய்கிறீங்க இதுன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல. சில பேர் தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி கூட கமெண்ட் பண்ணிங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மாதிரி கமெண்ட் பண்ணவங்க மேலே எனக்கு கோபமும் இல்லை. அவர்கள் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஆள்கிட்டே போய் என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோவே நான் போடுறேன். விசுவாசித்தவர்கள் நிறைய பேர் ஆமைன்னு போட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் புரியாதவர்கள் எத்தனையோ பேர் எங்கிட்ட தனியாக கேட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலை சொன்ன உடனே, சாரி பாஸ்டர், எங்களுக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியும்? அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அன்பு நண்பர்கள், இதை விமர்சனம் பண்ணவர்கள் கேளுங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். ஆண்டவர் வராரு, மாறானாதா கர்த்தர் ரொம்ப சீக்கிரமாக வருகிறார்ன்றதை உங்கள் எல்லாரோட அதிகமாய் எங்கள் சபையில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம், அவளாக எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இல்லை என்றால் பரலோகத்தில் பார்க்கலாம். அப்படி தான் நாங்களே சபை முடிஞ்சு போகும்போதே போகிறோம். கர்த்தருடைய வருகையை இல்லைன்னு சொல்லலை, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்க்காமல் இல்லை. ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்போது எங்களுடைய சபைக்கு நிறைய இடம் தேவைப்படுது. அதே போல் தான் நிறைய ஊழியர்களுக்கு நிறைய இடம் தேவைப்படுது. எப்படி கிடைக்கும்? நமக்கு நான் அரசாங்கம் நிலங்களை தருதா சபை கட்டிக்கோ அப்படின்ட்டு? இல்லையே. நமக்கு ஒரே ஆதாரம் ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டோடைய வார்த்தை மட்டும்தான். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும்போது விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும் அப்படின்றாரு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லுகிறாரு. உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிற பெரியவர் என்றாரு. துன்மார்க்கர் உடைய ஆஸ்தியெல்லாம் நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்றாரு. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றாரு. ஒரு பக்கம் விசுவாசிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு கட்டளையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆண்டவர் வராது, எஜமானுக்கு போய் முன்னாடி போய் நிற்க வேண்டும். அப்போ கேட்பார்ல, 5 தாளந்து கொடுத்தனே அது 10 ஆக்கடியா, 2 கொடுத்தனே என்ன பண்ண 4 ஆக்கடியா, 1 கொடுத்தனே என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிற கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வராருன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது முழுமையான சத்தியம் கிடையாது நண்பர்களே. ஆண்டவர் வராரு, உண்மைதான். அவர் முன்பாக போய் நிற்கும் போது we are accountable to God. We need to give accounts. பெருக்கணுமா, மல்டிப்ளை பண்ணோமா அப்படின்னு அவர் கேட்கும் போது எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வது? அதற்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிக்க. ஆண்டவர் வராருன்னு எப்படி விசுவாசிக்கிறோமோ அது வரைக்கும் நான் வெற்றியோடு வாழ்வேன். கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக செய்து முடிந்த எல்லாவற்றையும் விசுவாசித்து நல்லா இருப்பேன்னு விசுவாசிக்க ஆரம்பிங்க. டக்கு முடிவு பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் போடுறாரு, அனுபவம் இல்லாத ஊழியர்ன்றார். எதுக்கு அனுபவம்? நான் கேட்குறேன். வாடகை வீட்டில் ஓனர் தொல்லையில் மக்கள் அவதிப்படுற அவதியை பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் இருந்துருக்கிறீங்களா? நாளைக்கு காலி பண்ணணும், ஒரு வாரத்தில் காலி பண்ணணும்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? சபைக்கு இடம் இல்லாமல் வாடகை இடத்துல இருந்து இடம் இல்லாமல் அலைந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு சொல்கிற வாழ்க்கையை கர்த்தர்
நம்மை அற்புதமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி தான் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாவங்களை மன்னித்தது எவ்வளோ உண்மையோ அதே போல் நம்முடைய சாபங்களை முறித்தது உண்மை, தரித்திர கட்டுகளை முறித்தது உண்மை, நோய்களை அவர் சுமந்தது உண்மை, நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறது உண்மை. சிலுவையில் அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்து கொண்டார். நல்ல கண்ணில் திறந்து ஆவியானவரை கூப்பிட்டு வேதத்தை படிக்கும் போது வெளிப்பாடுகள் உண்டாகுது. ஏழை எளிய மக்கள் சொந்த வீடுகளை கட்டி அதை கர்த்தருடைய நாமத்தினால் பிரதிஷ்டை செய்து அதில் சந்தோஷமாய் வாழ்கிற சந்தோஷத்தை பார்த்துருக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் சபையில் பார்க்குறோம். சாமானியர்கள் சொந்த வீடுகளை கட்டுகிறார்கள். சாதாரண மக்கள் கர்த்தரை நம்பி இடங்களை வாங்குறாங்க. எப்படி? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று நாங்கள் போதிக்கிறோம். இவன் பாட்டே விசுவாச பாடல்கள் தான் நாங்கள் பாடுறோம். ஆகவே பிடிக்கல புரியலண்ணா பொறுமையாக என்ன சொல்ல வரோன்றதை கேளுங்க. இல்லை நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பார்த்துக்குவார். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னும் ஒரு நாட்கள் அதிகமாக விசுவாசிக்க போகிறோம், அதிகமாக விசுவாச பாடலில் பாட போகிறோம். இப்போ எங்கள் ஊழியத்துக்கெல்லாம் நான் கர்த்தரைகள் கொடுத்துருக்க தரிசனத்துக்கெல்லாம் கொஞ்சம் இடம்லாம் பத்தாது. இப்போ ஒரு 3000 சதுரடி இடத்துல இருக்கிறோம். அது எப்படி பார்த்தோம்? ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு 3/4 ஏக்கரை கொடுத்துருக்காரு. இது ஒரு சாட்சி தானே. அந்த பாடலை விசுவாசித்து பாடினது மூலமாய் வந்த அற்புதம் அது. ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வம் வேடு விசுவாசித்து பாடினதுனால சபையில் அத்தனை மக்கள் இடத்த வாங்கியிருக்காங்க. ஏழை எளியவர்களாக சொந்த வீட்டில் இன்றைக்கி இருக்காங்க. விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் வராரு, சீக்கிரம் வராரு. எங்கள் பாடலை எடுத்து பாருங்கள். வருகையை குறித்து இது வரைக்கும் தமிழில் எழுதப்படாத விதத்துலலாம் எழுதியிருக்கிறோம். ராஜாதி ராஜன் அவர், வெள்ளை குதிரையில் வருபவர், நாம் அவரோட கூட சேர்த்து கொள்ள போகிறவர். இந்த மாதிரிலாம் எவ்வளோ பாடல்களில் பாடுறோம். நானே அதை எழுதியிருக்கிற கதை கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வருகிற வரையும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவர் வருகிற வரையும் கர்த்தர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் பெருக்கி சாட்சியாய் வாழ வேண்டும். ஏழையாய் தரித்திரத்தில் இருந்துக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு கையை ஏந்திக்கிட்டு இது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக ஆய்வு செய்து முடிப்பார். விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல இடத்த கொடுப்பார். விசுவாசிக்கணும். என் தேவன் எல்ஷடாய் பெரியவர். அவரை நான் பார்க்கும்போது ஆபிரகாம் அவரை பார்த்தது போல நான் பார்க்கணும். பெரிய இடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏங்க பைபிள் காலேஜ் கட்டணும், ஆஸ்பத்திரி கட்டணும், ஸ்கூல் கட்டணும், காலேஜ் கட்டணும். எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு பிளாட்டில் இதெல்லாம் பண்ண முடியுமா? இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியிலே இன்றைக்கி ஒரு பிளாட் கோடி கணக்கில் விற்கிதுங்க. இதில் இவ்வளோத்தையும் செய்யணும்னா எவ்வளோ தேவை இருக்குது? யார் தர போகிறா? அரசாங்கம் தருமா? இல்லை ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதா? எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. கர்த்தர் தான் தராரு. வானத்தை நோக்கி பார்க்குறோம், பரலோகத்தை நோக்கி பார்க்குறோம், பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறோம் நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் தராருங்க. அதனால் விமர்சிப்பது நல்லது. பண்ணுங்க. நீங்கள் உங்களோட விமர்சனத்துக்கு நான் பதில் தருகிறேன். பொறுமையோடு கேளுங்க. சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர்லலாம் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம் தான் ஆஸ்பத்திரி கட்ட முடியுது. ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம் இருந்ததுனால தான் அதெல்லாம் கட்ட முடியுது. பிஷேபிவர் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது தான் காலேஜ் கட்ட முடியுது. சிஎம்சி பார்த்துருக்கீங்களா? வேலூரில் எப்பா எவ்வளோ பெருசு. அவ்வளோ பெருசாக இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜ், ஆஸ்பத்திரி இதெல்லாம் நடந்து மக்களுக்கு இயேசுவை பற்றியே சொல்ல முடியுங்க. ஆண்டவர் வராரு, வரலன்னு சொல்லவே இல்லை. சீக்கிரமாகவே வராரு. வருகிற வரைக்கும் ஊழியர்களாகிய நாம், வேலைக்காரர்களாகிய நாம் அவருடைய வார்த்தை உண்மையாக இருந்து அவர் நம் கையிலே கொடுத்துட்டு போன பொக்கிஷங்களை அவர் விசுவாசித்து பெருக்கிறோமா என்பதில் ரொம்ப கருத்தாக இருக்கிறார். அதனால தான் ஆவியானவரை தராரு. ஆவியானவர் சபைக்கு இந்த மாதிரி பாடல்களை தரார். நான் சொல்லுகிறேன், இது தப்பே கிடையாது. ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிற தேவமேன்னு சொல்கிறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 தாளந்த 10 தாளந்தாவை மாத்திரவனுக்கு கர்த்தர் என்ன ரிவார்டு தராரு தெரியுமா? பலனை 10 பட்டணங்களை 10 சிட்டிஸை தராராம். 10 ஊரை வச்சுக்கோன்னு. நீ ஏக்கர் கணக்கில் பேசுகிறதுக்கே
விமர்சனம் பண்ணுறீங்களே, கடவுளை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 10 பட்டணத்தை தரேன்றாரு. 2 நாளாக பார்த்தவனுக்கு 4 பட்டணத்தை தரேன்றாரு. 4 ஊர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 10 மாத்திரவனுக்கு 10 ஊர். சென்னையை எடுத்துக்கோ, திருநெல்வேலியை எடுத்துக்கோ, திருச்சியை எடுத்துக்கோ, மதுரை எடுத்துக்கோ, கோயம்புத்தூரை எடுத்துக்கோ, கரூரை எடுத்துக்கோ, புதுக்கோட்டையை எடுத்துக்கோ, ராமநாதபுரத்தை எடுத்துக்கோ. அப்படி ஒரு 10 ஊரை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்கிறாரு. 5 10 மாத்திரவனுக்கு 10 ஊரை தரேன்ட்டு, 10 சிட்டிஸை. நீங்கள் 80 ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே வேணுமோ? இதை வரைக்கும் அப்படி கேட்டதில்லை. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஷாக் அடிக்குது. ஆனால் நான் வர நாட்களில் சொல்கிறேன், இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொந்த நிலத்தை தருவார், சொந்த வீடுகளை தருவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன் பாருங்க, விசுவாசிங்க. நாங்களாம் சொந்த இடம் இல்லாமல் இருந்தவங்க கர்த்தரை விசுவாசித்தோம். நல்ல சிட்டியில் ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. அதே போல் சிட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 3/4 ஏக்கரை கொடுத்துருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுது. எங்களை யாருன்னு காட்டுறதுக்கு இல்லை, உண்மை யாருன்னு காட்டணுமே. கடைசி நாட்களில் மக்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணுமே. லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் எழுப்புதில் ரட்சிக்கப்படும் போது எல்லாரையும் கொண்டு வந்து எங்கே உட்கார வைப்பீங்க? அப்போ எதிர்பார்க்கவே இல்லையா மக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்ட்டு? பேதுரு சொல்கிறாரு, மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் அவருடைய வருகையை தாமதிக்கிறார். இரக்கமுள்ளவராய் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய இரக்கத்தினால நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, சபைகள் வந்து சேருவாங்க. அப்போ நாங்கள் சபையில் எங்கள் சபையில் எதிர்பார்க்குறோம், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்கள் வரும்போது அவங்களால நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கணும். காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, வேனில் வருவாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். இதற்கெல்லாம் நிறைய இடம் வேணும். எல்லாம் நம்மளுடைய மனதில் இருக்குது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஏசாயா 54 இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே. இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்போ கர்த்தருடைய வருகையை நாங்கள் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லலை, இடம் வாங்குறதா எல்லான்னு சொல்லலை, ஆலயம் கட்டுறதா எல்லான்னு சொல்லலை, வீடு கட்டுறதா எல்லான்னு சொல்லலை. இல்லை, பரிசுத்தம் தான் எல்லாம், ரட்சிப்பு தான் எல்லாம். ஆனால் அதோட கூட சேர்த்து இதெல்லாம் தேவை. இவையெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரே. ஆகவே எனக்கு ஒரு கோபமும் இல்லை. சில பேர் ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் உங்களுடைய நன்மைக்காய் சொல்லுகிறேன். தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும்னு வேதத்தில் போட்டிருக்கு. நீங்கள் தீங்கு செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு நன்மை செய்கிறேன். விசுவாசிங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் சபைக்கு சொந்த இடத்த கொடுப்பாரு. உங்கள் குடும்பங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுவதுக்கு இடத்த கொடுப்பாரு. வீடு கட்ட ஹெல்ப் பண்ணுவார். எவ்வளோ குறைவுள்ள மக்கள் இருக்காங்க, சபை எவ்வளோ சிக்கலில் இருக்குது. எங்கள் அரசாங்கம் பாஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன சம்பளமாக தருது? இல்லை சபைக்கு ஏதாவது பண்ணுதா? இப்போ நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் அப்படி ஆண்டவர், நம்முடைய மீட்பர், சபையின் தலையானவர் ஜீசஸ். அவரை நோக்கி கையை உயர்த்தி ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே, சபைகளை கட்ட உதவி செய்கிறவரேன்னு பாடுறது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் திரும்பி யோசிக்கணும். நம்ம சரியாக தான் யோசிக்கிறோமா நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, விசுவாசித்து இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன், கர்த்தர் உண்மையாகவே ஏக்கர் கணக்கில் நிலங்களை தான் தராரு. விசுவாசித்து பாருங்கள், நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறவர்கள் அதிகமாக விசுவாசிங்க. விசுவாசிக்காதவர்கள் திரும்பி வேதத்தை படிங்க, விசுவாசிங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இனி கூட வரலாம். அடுத்த இந்த வீடியோ கேட்டுட்டு கொண்டிருக்க இந்த வினாடியில் கூட ஆண்டவர் வரலாம், தெரியல. ஆனால் அவர் தாமதிக்கிறார்ல, அந்த தாமதிக்கிற அந்த டைமில் நாம் அந்த கடைசி வருகையின் கடைசி வினாடி வரைக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்கிறவர்களாய், இன்னும் கடவுள் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் கிருபைகளையும் பெருக செய்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய், கடவுளுக்கு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு இது பிரசங்கத்திலையும் சொல்கிறோம், பாடல்கள் மூலமாக சொல்கிறோம். இதை பொறுமையோட கேட்ட அன்பு நண்பர்களுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.